காய்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய பேர் கேட்ட மாதிரி நம்மளோட கிளிக்ஸ் வெப்சைட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ரம்ஜான் சேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 10% 20% ஆஃபர்லாம் கிடையாதுங்க. ஃபிளாட் 50% ஆஃபர் நீங்க வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ரம்ஜான் வரைக்கும் தாங்க இருக்கும். மறக்காம இந்த பெஸ்ட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னியோட உங்க எல்லா கிளாஸ் அண்ட் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களோட ஃபேர்வெல் டே. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். थैंक यू ஸ்டூடெண்ட்ஸ். Thank you சார். மச்சான், நாளைக்கு நம்ம ஃபேர்வெல் டேவை செம்மையா செலிப்ரேட் பண்றோம். ஆமாண்டா, நல்ல பெரிய கேக்கா வாங்குறோம். அதை ஒட்டி மாஸ் சரி, பண்றோம். இந்த கேக் வாங்குற பொறுப்பு யார் பண்ண போறா? வேற யாரு? அவன்தான். ஆமா மச்சான், அவனுக்கு தான் இத பத்தி எல்லாமே தெரியும். டேய், என்னடா என் பேர் ஏதோ இங்க அடி வாங்கிட்டு இருக்கு. மச்சான், நம்ம இந்த ஃபேர்வெலுக்கு நல்லா பெரிய கேக்கா வாங்கி வெட்டுறோம். அதோட எல்லா பொறுப்பு நீதான் பாத்துக்கணும். அப்படியா? ஆமாடா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, ஆளுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்க? 100 ரூபாய் மச்சான். 100 ரூபாவா? மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 20 பேர்ரா. சரி, அப்போனா 10 பேர் கேக் சாப்பிடலாம். அப்பனா மீதி 10 பேரு அவனுங்க நக்கி சாப்பிடுறத வேடிக்கை பாரு. என்னடா? என்ன நொன்னடா? கேக் பெருசா வேணும்னா காசும் பெருசா போடணும். இப்ப ஆளுக்கு 200 ரூபாய் போட்டா கரெக்டா இருக்குமா? 200 ரூபாவா? அப்பனா அதுல ஒரு ஷூ ஒன்னு வாங்கிடலாம், வாட்சும் வாங்கிடலாம். என்னது வாட்சா? வாட்ச் இல்லடா, நல்ல கேக்கா பார்த்து வாட்ச் பண்ணி வாங்கணும்னு சொல்றேன். ஓகேடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே மச்சான். மச்சான். மச்சான், அப்புறம் மேல ஒன்னு வெடிப்பாங்கல. மேல வெடிப்பாங்கன்னா வான வெடி. என்னடா அதெல்லாமா வேணும்? டேய், இந்த நாய் பார்ட்டி பாப்ஸ் சொல்றான்டா. அதுவா? ஆமா ஆமா. அது இந்த காசுக்கு வராதுடா. அப்ப அது வாங்கணும்னா இன்னும் எவ்வளோடா போடணும்? அதுனா இன்னொரு ஆளுக்கு 50 ரூபாய் போடணும். மச்சான், வரியாடா நம்ம போய் பீஸா சாப்பிட்டு வருவோம். டேய், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. இருந்த காசு எல்லாமே கேக்கே போட்டேன்டா. நான் வாங்கி தரேன்டா. அப்படியா? அப்போ வா போலாம். மிஸ், உங்களையும் இந்த ஸ்கூலையும் விட்டு போறது நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாதம்மா. ஆமா மிஸ். இனிமே எங்களால இந்த ஸ்கூலுக்கு வரவே முடியாதுல்ல. நாங்க இந்த ஸ்கூலை ரொம்ப மிஸ் பண்றோம் மிஸ். இதோ பாருங்க சில்ட்ரன்ஸ், காலேஜ்ல நல்ல குரூப் ஆயிட்டு ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரணும். கண்டிப்பா மிஸ், உங்க பேரை நாங்க காப்பாத்துவோம். தெரியும்டா. நோ, இந்த ஸ்கூல்ல பிரிஞ்சு போறேன்னு நினைக்கும் போது கூட எனக்கு கஷ்டமா இல்லனா, ஆனா உன்னை பிரிஞ்சு போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன சொல்றோம்? அழாதப்பா, அழாத. அண்ணா, நாங்க எவ்வளவு வாட்டி லேட்டா வந்திருக்கோம், எத்தனை கிளாஸ் கட் அடிச்சிருக்கோம். ஆனா நீ எங்களை ஒரு வாட்டி கூட பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்டதே இல்லையாண்ணா. நீங்களாம் என் பசங்க மாதிரிப்பா. நான் எப்படி உங்களை மாட்டி விடுவேன்? No, நீ வெறும் வாட்ச்மேன் மட்டும் இல்லனா, எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு சக்திமானுதா. நோ, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதனா. நான் தினமும் வெளியே நின்னு பார்த்துட்டு தான் போவேன். யாருப்பா? என்னையா? உன்ன இல்லடா, உள்ளதானே யாழ் படிக்கிறா. கொஞ்சோண்டு கேட்ட மட்டும் திறந்து வச்சா வெளியே நின்னு பார்த்துட்டு போயிடுவேனா. இதுக்குதான் இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருந்தானுங்களா? வாடா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். பேபி, படிட்டு அண்ணா உட்காந்துக்கிறேன், சீக்கிரம் வா. யாரும் இல்ல. மச்சான், இந்த ஃபேர்வெல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இங்க இருக்க இந்த ஃபேன் எல்லாம் உடைச்சிட்டு தான்டா வீட்டுக்கு போறோம். ஆமாடா, இவனுக்கு லேட்டா வந்தா ஃபைன், ஷூ போடலனா ஃபைன், ஐடி கார்டு போடலனா ஃபைன். என் ஸ்கூல் ஃபீஸோட ஃபைன் தான்டா அதிகமா கட்டிக்கிறேன். மாபுவா சார், 2 பேரும் இங்க வாங்க. சொல்லுங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பெஞ்ச் தூக்கிட்டு பின்னாடியே வாங்க. உனக்கு கை இல்ல, நீ தூக்கிட்டு போ.
என்னடா திமிரா பேசுறீங்க? சார் எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறது எதுக்கு? இங்க வந்து பெஞ்ச் தூக்குறதுக்கா? படிக்கிறதுக்கு. நாங்க இங்க படிக்கிறதுக்கு வரோம். அதை விட்டுட்டு பெஞ்சை தூக்கிட்டு வான்றீங்க, புக்கை தூக்கிட்டு வான்றீங்க, அந்த கிளாஸ்ல போய் சாக் பீஸ் வாங்கிட்டு வா, இங்க போயிட்டு டஸ்டரை வாங்கிட்டு வா. மச்சான் மச்சான் இது இந்த விஐபி சாருக்கு சாப்பாடு வரலன்னா நம்ம தான் போய் ஹோட்டல் வாங்கிட்டு வந்து தரணுமா? முட்டா ஊட்டி விட சொல்லுவீங்களே, நான் ஊட்டி விடுவா? இல்ல எங்களெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன நாய் மாதிரி தெரியுதா? கச்சிலாம் போல இருக்குதுடா இவனை. இதோ பாருங்க மிஸ்டர் கோபால், இன்னியோட உங்க எல்லா பவரும் முடிஞ்சிருச்சு. போங்க போயிட்டு அங்க சின்ன பசங்களா விளையாடிட்டு இருப்பாங்க, அங்க போயிட்டு உங்க பவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடா போ. இன்னும் என் பவர் முடியலப்பா. நான் இன்னும் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் போடல. இப்ப போட்டுறேன். சார் நாங்க உங்களை சும்மா பிராங்க் பண்ணோம் சார். இதோ பாருடா சார் நம்பிட்டாரு. நீங்க நம்பலனா பாருங்க, இவன் உங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சார் ஆமா சார். ஹாய் சொல்லுங்க, ஹாய் Hi சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. சார் 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 சாரி சார், கோச்சிக்காதீங்க சார், சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டோம் சார். சார் மச்சான் கேக் வாங்கிட்டேன்டா. கேக் எப்போ வாங்கன்னு தெரியலையே, போய் வாய் ஊறுது. நல்ல பெரிய கேக்கா தான் வாங்கி வந்துக்கிறோம். சூப்பர்ரா, இதை கிளாஸ் ரூம்ல வச்சிரு. ஓகேடா வாடா. ஏய் காஞ்சு இங்க வாடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ட்ரெஸ்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஏய் வேணாம்டா, எனக்கு பயமா இருக்கு. யாரும் பார்க்க மாட்டாங்க, வா. சரி சீக்கிரம் எடு. மச்சான் மச்சான் எங்க 2 பேரும் போன்ல போட்டோ எடுடா. மச்சான் மச்சான் இன்னொரு போட்டோ. இன்னொன்னு குடு குடு. இப்படி திரும்படி. இன்னொன்னுடா. மச்சான் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்டா. இந்த போட்டோ காட்டு. நான் சொன்னேன் இந்த ஆள் வேற என் வீட்ல மாட்டி விட்டுருவானே. ஏன்டா இது என்ன ஃபேர்வெல் டேவா இல்ல லவ்வர்ஸ் டேவா? 2 பேரும் வாங்க ஆபீஸ் ரூமுக்கு. சார் இன்னைக்கு தான் சார் அவ பாக்குற மாதிரி இருந்தா, அதனால தான் சார் போட்டோ எடுத்தேன் சார். மச்சான் இந்த ஃபேர்வெல் டே கேக் கட்டிங் முடிஞ்ச உடனே பக்கத்து கிளாஸ் பசங்களை அடிச்சு நம்ம பண்ணி தீர்த்துக்கிறோம். ஆமாடா மச்சான், கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பக்காவா அரேஞ்ச் பண்ணிட்டேன். மச்சான் அழிவு போன தக்காளி, குருமா, முட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீங்க சண்டை போடும்போது இறங்கி வீசு. அப்போனா நீ இறங்கி சண்டை போட மாட்ட. மச்சான் நான் முட்டை வயசுல தான்டா ஸ்பெஷலிஸ்ட். பயப்படாத, உன் மேலாம் படாது. இந்த நாயை நம்ப தேவையில்ல, நம்ம மட்டும் பாத்துக்கலாம். மச்சான் நாட்டுக்கோழி முட்டை ஓகேவா? அச்சா நல்லா நாருடா. டேய், பக்கத்து செக்ஷன் பசங்க நம்மால எப்ப வேணா கை வைப்பானுங்கடா. சண்டை போட ரெடியா இருங்க. சண்டையா? என்னடா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லடா, சண்டையில யாராச்சும் என் கண்ணாடி கீழே தள்ளி விட்டா எனக்கு கண்ணு தெரியாது, நான் மாத்திக்கிட்டு முன்னாடி சொன்னா. டேய் இவனுக்கு கண்ணு தாண்டா தெரியாது, எனக்கு சண்டை போடவே தெரியாதுடா. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். டேய், அந்த கேக் எடுத்துட்டு வாங்க. இதாங்க சார், நீங்க தான் கட் பண்ணணும். ஒரு வெள்ளை கேக் கட் பண்ண போறாங்க. டேய் எவன் பார்த்த வேலைடா இது? 3 கிலோ கேக்குடா இது. டேய், சத்தியமா நான் இந்த கேக் பக்கமே வரலடா. டேய் மச்சான், நாளா எதுவும் பண்ணலடா. அப்ப கிரீமை மட்டும் தான் நக்கணுமா? சூப்பர்ரா, இதை கிளாஸ் ரூம்ல வச்சிரு. ஓகேடா வாடா. மச்சான் எல்லார்கிட்டயும் நல்லா காசை வாங்கிட்டு இப்படி 4 கிலோ கேக்க வாங்கிட்டு போய் கொடுக்கணுமே, அவனுக்கு கண்டுபிடிச்சிட மாட்டானுங்க. அதெல்லாம் எவனும் கண்டுபிடிக்க மாட்டான். எப்படி சொல்ற? கேக் இப்படி இருந்தா தானே கண்டுபிடிப்பானுங்க. ஆமா. இப்போ பாரு.
இப்போ இதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி வா போலாம். நம்மளே கேக்க நசுக்கிட்டு அங்க யாரா கேக்க நசுக்குனதுன்னு அப்படி கேட்கணும். ராஜேந்திரன் சொல்லு மச்சான். ரொம்ப பசிக்குதே, இன்னைக்கும் பீஸா சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மள இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.